Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்றதுக்கு முன்னால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாபிக்ஸையுமே தமிழ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கேன். என்னோட டீச்சிங் அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அப்புறம் எல்லா ஸ்கூல் 10th 12th எல்லா இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस கண்டிப்பா இருக்கும். சோ அதுதான் வந்து கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இன்னும் எளிமையா சொல்லணும்னா டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படி நம்ம படிச்சிருப்போம். சோ அதுதான் இன்னைக்கு டீடைலா தமிழ்ல பார்க்க போறோம். ஒன்ஸ் இதை நீங்க லிசன் பண்ணிட்டீங்க அப்படினா இனிமே எந்த கன்ஃபியூஷன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கொடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கலாம். That man is rich. My uncle is richer than him. My father is the richest man in the town. So இதுல ஒரு வேர்ட் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிருக்காங்க rich. ஆனா வேற வேற ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல rich அப்படியே rich யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன்ல richer யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா richest அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல அந்த யூசேஜ் மாத்திருக்கும். அது மாதிரி இங்க ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசிருக்கோம் ரெண்டாவது சென்டென்ஸ்ல. அதே மூணாவது சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட கம்பேரிசன் இருக்கு. சோ இப்படி இருக்கிறது தான் வந்து டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படி டிவைட் பண்றாங்க மூணு கேட்டகரியா. ஒன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ், மூணாவது பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு கம்பேரிசனே இல்லாம ஜஸ்ட் ஒரு இத பத்தி ஒரு காம்ப்ளிமெண்டோட சொல்றது ஒரு அட்ஜெக்டிவோட நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம் அப்படினா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி கீழ வரும். அதே இது நீங்க ரெண்டு பொருளை இல்லனா ரெண்டு பர்சனை கம்பேர் பண்றீங்க அப்படினா அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு verb இருக்கும், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அட்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அட்ஜெக்டிவோட ஃபார்மே வந்து எப்படி இருக்கும் அப்படினா கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டு பக்கத்துல than யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கு அப்புறம் எதோட கம்பேர் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட்டோட இல்லனா அந்த பர்சனோட பேரை கடைசியா போட்டு முடிச்சிருப்போம். இதுதான் அந்த சென்டென்ஸ் ஃபார்மட். எதுக்காக அப்படினா கம்பேரிட்டிவ் ஃபார்ம்காக. இதே சூப்பர்லேட்டிவ் டிகிரில நம்ம அந்த சென்டென்ஸ் சொல்ல போறோம் அப்படினா நம்ம யாரை பத்தி எதை பத்தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போறோமோ அதோட நேம் இல்லனா அந்த பர்சனோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துப்பாங்க. அதுக்கு அப்புறம் verb இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இங்க ஒரு ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். என்ன ஆர்டிகல் கேட்டிங்கன்னா the the அப்படிங்கற ஆர்டிகல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த அட்ஜெக்டிவ் வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருப்போம். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து இந்த வேர்ல்ட்லயே அதுதான் பெஸ்ட், இந்த ஊர்லயே அதுதான் பெஸ்ட், அந்த மாதிரி நம்ம ஒரு வேர்ட்ஸ் வந்து பின்னாடி போட்டு அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிப்போம். இதுதான் அந்த சென்டென்ஸோட ஃபார்மட். சோ ஈஸியாவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாசிட்டிவ் அப்படினா சிம்பிளா இருக்கும், கம்பேரிட்டிவ்னா ரெண்டு பர்சன் இல்ல ரெண்டு திங்ஸ் கம்பேர் பண்ணிப்போம், சூப்பர்லேட்டிவ் அப்படினா ரெண்டுக்கு மேற்பட்ட திங்ஸ் கம்பேர் பண்ணிப்போம் அப்படினு அர்த்தம். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, வேர்ட்ஸ்க்கு வேர்ட் மாறுது. சோ ஒரு அட்ஜெக்டிவ்க்கு எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது இங்க ஒரு டேப்லெட் காலம்ல கொடுத்திருக்காங்க. அதை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் வந்து tall அப்படிங்கற ஒரு அட்ஜெக்டிவ் எடுத்துட்டீங்க அப்படினா அதே வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படினா taller tallest, short shortest shortest, great greater greatest, bold bolder boldest, young younger youngest, noble nobler noblest, fine finer finest, brave braver bravest, large larger largest, heavy heavier heaviest, pretty prettier prettiest, happy happier happiest, merry merrier merriest, fat fatter fattest, big bigger biggest, sad sadder saddest. சோ இதெல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்க அப்படினா தெரியும். சில வேர்ட்ஸ்ல ஜஸ்ட் er and last est ஆட் பண்ணிப்போம். சில வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா y எடுத்துட்டு ier ஆட் பண்ணிருப்போம். ev அதே மாதிரி v ல அது முடிஞ்சிருக்கும், vy ல முடிஞ்சிருக்கும். அது வந்து y எடுத்துட்டு iest ஆட் பண்ணிருப்போம். சில லாஸ்டா முடிஞ்ச வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படினா லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லெட்டரே டபுள் டைம் வந்திருக்கும், 2 டைம்ஸ் வந்திருக்கும். சோ அந்த மாதிரியும் அதோட சேஞ்சஸ் இருக்கு. அது என்னங்கறது எலாபரேட்டா பின்னால பார்க்கலாம். சோ இந்த மாதிரி மேல பார்த்த டேப்லெட் காலம் எல்லாமே அது ஒன் சிலபிள் வேர்டா இருக்கும், ரேரா 2 சிலபிள் வேர்ட்ஸும் இருக்கும். சோ அதுக்கு வந்து er est நம்ம ஆட் பண்ணா போதும். இதே செகண்ட் டேப்லெட் காலம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 சிலபிள் அப்புறம் மோர் தென் 2 சிலபிள் வேர்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி மோர் அண்ட் மோஸ்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவ் ஃபார்ம்னா மோர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்னா மோஸ்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டேப்லெட் காலம்ல கொடுத்திருக்காங்க. tired more tired most tired, boring more boring most boring, awful more awful most awful. சோ இதுக்கு பின்னால வரது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 syllable 4 syllable words இருக்கும். சோ அந்த மாதிரி லாங்கான அட்ஜெக்டிவ்க்கு நம்ம er est சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணா அது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. சோ அதனால more and most முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா irregular form of adjective அப்படினு சொல்றாங்க. இது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா அந்த வேர்டே டோட்டலா சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் er estங்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். more and mostங்கிறது நம்ம ஒரு prefix ஆட் பண்றோம் அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து டோட்டல் வேர்டே சேஞ்ச் ஆகும் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து good better best, bad worse worst, little less least, much more most அந்த மாதிரி. many more most, late later latest. சோ இதுல பாத்தீங்கன்னா later ஒன்னு போடுறது இருக்குது, latter போடுறது இருக்குது, latest இன்னொன்னு லாஸ்ட் இருக்குது. சோ இத வந்து பின்னால பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க far further furthest, old older oldest, இன்னொரு r அப்படினு கொடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க elder eldest. சோ இதுவும் எப்படி யூசேஜ் பண்றதுங்கிறது பின்னால பார்க்கலாம். இப்போ ஃபார்மேஷன் நம்ம முன்னாடி படிச்சதா இங்க எலாபரேட்டா தனியா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜஸ்ட் er and est சேர்க்கிற மாடல் ஒன்னு. செகண்ட் என்ன அப்படினா ஆல்ரெடி அது e ல எண்ட் ஆயிருக்கும், நம்ம r அப்புறம் st மட்டும் ஆட் பண்ற மாதிரி. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா y ல முடிஞ்சிருக்கும், முன்னாடி ஒரு கான்சனன்ட் வந்திருக்கும். இப்போ y ல happy முடிஞ்சிருக்குனா y க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா p லெட்டர் p வந்து அது ஒரு கான்சனன்ட் சவுண்ட். சோ அப்படி வந்துருச்சுனா நம்ம அந்த y எடுத்துட்டு ier போடணும், iest போடணும். இப்போ தேர்ட் ஃபார்மேஷன் பாத்தீங்க அப்படினா கான்சனன்ட் சவுண்ட்ல முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் ஷார்ட் வவலா இருக்கும். சோ அப்படி இருந்ததுனா அந்த லாஸ்ட் கான்சனன்ட் சவுண்ட் அந்த லெட்டர் இன்னொரு டைம் வரும். சோ ரெட் redder reddest அந்த மாதிரி big bigger biggest, hot hotter hottest. சோ இந்த லாஸ்ட் ஃபார்மேஷன் தான் பார்க்க போறோம். அதுதான் முன்னாடி more and most சேர்க்கிறது. இந்த prefix நம்ம சேர்த்தோம் அப்படினா அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாவும் சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாவும் மாறிடும். இது எந்த மாதிரியான வேர்ட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா 2 syllable அப்புறம் more than 2 syllable வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி more and most ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த green boxல ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அங்க வந்து er ஃபார்மட் சேர்க்க கூடாது எப்போ அப்படினா ஒரு பர்சனோட சேம் 2 குவாலிட்டிஸ், அதாவது ஒரே பர்சனோட 2 டிஃபரண்ட் குவாலிட்டிஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது அங்க er ஃபார்ம் சேர்த்துக்காம அந்த மோர் ஃபார்ம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இதே 2 டிஃபரண்ட் பர்சன்ஸ் அப்படினா அங்க வந்து நம்ம er சேர்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ராமா is braver than பாலு. சோ இங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணிருக்காங்க, ராமா and பாலு. சோ அங்க வந்து brave வச்சு எழுதும்போது braver அப்படிங்கற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே இது ராமா தான், ராமா is more brave than prudent, அதாவது அவன் ரொம்ப தைரியமானவன், அவனோட சமாளிக்கிற திறமையை விட அவன் வந்து ரொம்ப தைரியமானவன். சோ அவன் பொறுமையை காட்டிலும் ரொம்ப தைரியமானவன் சொல்லும்போது more braveங்கறத நம்ம யூஸ் பண்ணா அதான் கரெக்ட் யூசேஜ் ஆயிருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா irregular comparison. இதுல வந்து ஃபுல்லாவே டோட்டல் வேர்ட் சேஞ்ச் ஆகுது. good well அப்படினு கொடுத்தாங்கன்னா அதுக்கு better best அப்படி நம்ம யூஸ் பண்ணனும். bad evil ill அப்படினு வந்துச்சுனா worse worst யூஸ் பண்ணனும். little less lesser, least யூஸ் பண்ணனும். much அப்படினு கொடுத்தாங்கன்னா more and most யூஸ் பண்ணனும். muchங்கற வேர்ட் வந்து குவாண்டிட்டி அளவு குறிக்கக்கூடியது. many அப்படிங்கிறது நம்பர்ஸ் 1 2 3 அப்படி நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடிய நவுன்ஸ் வர இடத்துல எல்லாம் many யூஸ் பண்ணுவோம். uncountable nouns கிட்ட எல்லாம் much நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதான் குவாண்டிட்டி அண்ட் நம்பர்.
இங்க அதே மாதிரி irregularல late, old, for இந்த words எல்லாம் வரும். later, latest, older, oldest, further, furthest. So இங்க ஒரு exercise 1 கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா சில adjectives கொடுத்து அதோட comparative and superlative form கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம போலாம். adjectives often confused. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கக்கூடியதோ அதுக்கான எக்ஸசைஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கான விளக்கம் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த later அப்படிங்கிற வேர்ட் வந்து எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். later ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு டி கொடுத்திருக்காங்க, இன்னொரு டபுள் டி கொடுத்திருக்காங்க. latest இன்னொரு last. இப்போ laterங்கிற வேர்ட் latestங்கிற வேர்ட் எதுக்காக யூஸ் பண்ணனும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல நம்ம டைம் பத்தி பேசிருக்கோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு டி வரக்கூடிய laterரும் latest அப்படிங்கிற superlative டிகிரியும் நம்ம யூஸ் பண்ணனும். இதே டபுள் டி LATTER LAST லாஸ்ட்ங்கிறதும் பொசிஷனை குறிக்கக்கூடியது. யாராவது ஒரு ஆளோட பொசிஷன், பதவி, இடம், ஒன்றாவதா இரண்டாவதா அந்த மாதிரி நம்ம பொசிஷன் குறிக்க போறோம் அப்படின்னா அப்போ டபுள் டி போடுற லேட்டரும் லாஸ்ட்ங்கிற சூப்பர்லேட்டிவ் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. he is later than I expected. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அவன் ரொம்ப லேட்டா வந்தான். சோ இங்க டைம் பத்தி பேசுனதுனால ஒரு டி வர லேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. I have not heard the latest news. So இங்கேயுமே டைம் பத்தி நியூஸ்னாலே நம்ம டைம் பத்தி வரதா. சோ இங்கேயும் வந்து லேட்டஸ்ட்ங்கறத நம்ம யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. The later chapters are lacking in interest. பின்னால வரக்கூடிய அந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரஸ்ட் ரொம்ப கம்மியா, lack of interest இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஒரு புக் பத்தி எடுத்துட்டாங்கன்னா அதுல சொல்லிருக்காங்க இதுல பொசிஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட், தேர்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இது பொசிஷனை குறிக்கிறதுனால இங்க டபுள் டி யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் பாருங்க. The last chapter is carelessly written. கடைசி சாப்டர் ரொம்ப கேர்லெஸ்ஸா எழுதிருக்காங்கப்பா அப்படினு சொல்றது. சோ இந்த கடைசியாக, முதலாவதாக, பிந்தைய, முந்தைய அந்த மாதிரி எல்லாம் நம்ம பொசிஷன் சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல வந்து later, last அப்படிங்கற வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா elder, older, eldest, oldest. சோ இதுக்குரிய என்ன விளக்கம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். The elder அப்படிங்கிற வேர்ட் வந்து பீப்பிள்க்கு மட்டும் தான், அனிமல்ஸ்க்கோ திங்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. elder ELDER அப்படிங்கிற வேர்ட். ஆனா older அப்படிங்கிறது வந்து பர்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. John is my elder brother. சோ இங்க எங்கெல்லாம் elder நம்ம யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் than யூஸ் பண்ணக்கூடாது. சோ John is my elder brother. அவன் என்னோட மூத்தவன், என்னோட மூத்த அண்ணன், சகோதரன் சொல்லும்போது elder யூஸ் பண்ணிருக்காங்க. Tom is my eldest son. இருக்கிறதுலயே மூத்த பையன் டாம் தான் அப்படின்னு. சோ இந்த இடத்துல பாருங்க eldest யூஸ் பண்ணிருக்காங்க, the யூஸ் பண்ணல. He is older than his sister. So அவனோட சிஸ்டரோட அவனை கம்பேர் பண்ணும்போது அவன் கொஞ்சம் வயசானவன், அதாவது மூத்தவன். சோ இங்கே மூத்ததுன்னு சொல்றதுக்கு elder யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க old எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்னா கம்பேர் பண்றோம். அதே நேரத்துல than நம்ம யூஸ் பண்ணுவோம். the older, oldest word வந்து personsக்கு மட்டும் இல்லாம நம்ம animals and thingsக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. சோ இங்க than வந்திருக்கனால அங்க older யூஸ் பண்ணனும் அப்படின்னு அர்த்தம். Rama is the oldest boy in the class. அந்த கிளாஸ்ல வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா பையன்லயும் அவன் தான் ரொம்ப மூத்தவன் அப்படின்னு சொல்லும்போது the யூஸ் பண்ணனும், oldest அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா further, farthest. இதுல ப்ரொனவுன்ஸ் பண்றதுல டிஃபரன்ஸ் வராது. ஸ்பெல்லிங்ல a and u மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த a யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா further ரெண்டுமே இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல டிஸ்டன்ஸ் குறிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனா அந்த u வருது பாத்தீங்களா, FURTHER, அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் யூசேஜ் இருக்கு. அது என்னன்னா அடிஷனலா, மேலும், கூடுதலாக அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இந்த further நம்ம யூஸ் பண்ணணும். FURTHER அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் கரெக்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க. கொல்கத்தா இஸ் further, இதுல ரெண்டு வேர்டுமே கொடுத்திருக்காங்க. நம்ம எதனால யூஸ் பண்ணிக்கலாம். further from the equator than Colombo. After this he made no further remarks. இதுல பாத்தீங்கன்னா further யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் கரெக்ட் யூசேஜ். அப்புறம் நமக்கு மோஸ்டா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியரஸ்ட், நெக்ஸ்ட். சோ நியரஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ், இடைவெளியை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து நியரஸ்ட்ங்கற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட்ங்கிறது வந்து பொசிஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்ததா முதலாவதாக, இரண்டாவதாக அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மும்பை இஸ் the seaport nearest to Europe. யூரோப்புக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சீபோர்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை. சோ அந்த அருகாமையில் சொல்றது இது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம சொல்றோம். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நியரஸ்ட் அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. My uncle lives in the next house. சோ என் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான் அவங்க இருக்காங்க. சோ இங்க வந்து பொசிஷன், என் வீடு ஃபர்ஸ்ட்னா அவங்க வீடு செகண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம பொசிஷனை சொல்ல போறோம். சோ அங்க வந்து நெக்ஸ்ட்ங்கற வேர்ட் கரெக்ட்டா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். the two first அப்படிங்கிறது வந்து ஒரு மீனிங்லெஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. the first two அப்படிங்கிறது கரெக்ட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா the first two chapters of the novel or rather tell. இந்த முதலாவதாக வரக்கூடிய இரண்டு சாப்டர் அப்படின்னு சொல்லணுமே தவிர இரண்டு சாப்டர் முதலாவதாக வரக்கூடிய அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு மீனிங்லெஸ்ஸா தெரியல. சோ அதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க. the first two chapterங்கிறது தான் கரெக்ட் யூசேஜ். இந்த எக்சர்சைஸ் 2 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அந்த later, older, oldest இதெல்லாம் நமக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஃபிலிப்ஸ் மாதிரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். the later part of the book shows sign of hurry. சோ இங்க புக்ஸ் கொடுத்ததனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், டபுள் டி யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. I prefer the later preposition to the former. சோ இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா தெரிஞ்சுக்கணும் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட் ல முடியும். அது பாசிட்டிவ் ஃபார்மே ல முடியறதா. சோ அந்த இடத்துல வந்து ல முடிஞ்சிருக்கு, அதனால than யூஸ் பண்ணனும் அப்படினா யூஸ் பண்ண கூடாது. அதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் தான் former, later, elder, upper, inner, outer. சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ல முடியும். ஆனா அதோட பாசிட்டிவ் ஃபார்மே ல முடியறதா அப்படின்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் கேட்டகரி என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லாட்டின்ல இருந்து ஃபாலோ பண்ண சில வேர்ட்ஸ் எல்லாம் ல முடியும். சோ அதுக்கு வந்து நம்ம கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மா நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அல்டீரியர், மேஜர், மைனர். சோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம பாசிட்டிவ் ஃபார்மா யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சில வேர்ட்ஸ் ல முடியும். அதை தொடர்ந்து ஒரு ப்ரிபோசிஷனான to அப்படியும் வந்திருக்கும். சோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே தான் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமே தவிர அந்த ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு than யூஸ் பண்ண கூடாது. Hari is inferior to Rama in intelligence. Rama's intelligence is superior to Hari's. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா inferior and superior அப்படிங்கிற வேர்ட் வந்து கம்பேர் பண்ற விதமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க வந்து than யூஸ் பண்ணல. சோ அதுதான் இங்க வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இன்னொரு வேர்ட் வந்து preferable. சோ இங்கலாம் வந்து நீங்க preferable பாத்தீங்கன்னா அங்கலாம் வந்து to வரும். அதுக்கு அடுத்து preposition to நம்ம யூஸ் பண்ணனும். இங்க வந்து நம்ம more preferable இல்ல most preferable நம்ம யூஸ் பண்ணனும். அது wrong usage அப்படினு சொல்லிருக்காங்க. So tea with milk is preferable to coffee அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம இதையும் காட்டிலும் இது வந்து பெட்டரா இருக்கும் அப்படினு சொல்றது அந்த preferableங்கிற வேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 3 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். The poor woman had seen happier days. சோ இது பாத்தீங்கன்னா எந்த வேர்ட் adjective அப்படினு கேட்டினா happier. சோ இது வந்து comparative டிகிரில வந்திருக்கு. make less noise இங்கேயும் that child has a slight cold. இது பாசிட்டிவ் வே வந்திருக்கு. live ash is stronger than a jet line. இதுல பாத்தீங்கன்னா comparative. இதுல நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் stronger அதுதான்.
Solomon was one of the wisest man. So இது superlative degree wisest. Hunger is the best sauce. இது பாத்தீங்கன்னா best. அது superlative degree. His simple word is as good as an oath. இது positive degree good. My knife is sharper than yours. இது பாத்தீங்கன்னா sharper. இது comparative degree வந்து. So next exercise 4 கொடுத்திருக்காங்க. இதுல அப்படியே சில words கொடுத்து அதோட comparative and superlative degree கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். Next one பாத்தீங்கன்னா exercise 5. இதுல வந்து அந்த words வந்து இங்க கொடுத்திருக்காங்க முன்னாடி good idle அப்படிங்கறது அந்த sentence பொறுத்து அங்க நம்ம comparative form யூஸ் பண்ணனுமா இல்ல superlative form யூஸ் பண்ணனுமாங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். How is your brother today? Is he better? So today அப்படி நம்ம கேட்போம். அப்போ நேத்திக்கு இன்னைக்கு ஓகே பரவாயில்லையா? அப்போ நேத்திக்கு இன்னைக்கு நம்ம compare பண்றோம். So வந்து இந்த இடத்துல better அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணனும். good word அங்க கொடுத்திருக்காங்க keyword. Next பாத்தீங்கன்னா Hari is the most idle boy in the class. இந்த idle word கொடுத்திருக்காங்க. So Hari is the கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்லயே அப்படினு சொல்லிட்டாங்க. So superlative degree தான். So most idle அப்படிங்கற word யூஸ் பண்ணனும். Next பாத்தீங்கன்னா your knife is sharp but mine is sharper. So இங்கேயுமே என்னோட knife கம்பேர் பண்ணிட்டறதுனால sharper யூஸ் பண்ணனும். Money is 2 years old than Rati. So இங்க வந்து older நம்ம யூஸ் பண்ணனும். So நான் அப்படியே older எழுதிட்டே மறந்து போய் நீங்க வந்து older er ஆட் பண்ணிக்கோங்க. இங்க கம்பேர் பண்ணிருக்காங்க money and Rati. அப்புறம் பாத்தீங்கன்னா he is the best friend I have. So good கொடுத்திருக்காங்க. இங்க எனக்கு கிடைச்சதுல இவன் தான் பெஸ்ட் அப்படி நம்ம சொல்லும்போது அது superlative degree. So best ங்க good பதிலா best ங்க word நம்ம யூஸ் பண்ணனும். Rama's work is bad. Hari's is better. But Govind's is the best. So ராமாவோட ஒர்க் பேடா இருந்துச்சு, ஹரியோட ஒர்க் பெட்டரா இருந்துச்சு, கோவிந்தோட தான் பெஸ்டா இருந்துச்சு. சோ இந்த இடத்துல மூணுமே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6 இதுலயும் வந்து அந்த மேல கொடுத்த மாதிரி தான் ஒரு ஃபில் அப்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த சென்டென்ஸோட மீனிங் பொறுத்து நம்ம வந்து எந்த மாதிரியான கம்பேரிட்டிவ் அல்லது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. யார் கீவேர்ட் கொடுத்தாங்க, இந்த கீவேர்ட் கூட கொடுக்கல, அந்த சென்டென்ஸ் வச்சு நம்மளே ஒரு அட்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சு அந்த அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ்ல வருமா சூப்பர்லேட்டிவ்ல வருமா அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். Prevention is better than cure. So இது ஒரு ப்ராபர்பும் கூட. வருமுன் காப்பதி சிறந்தது அப்படிங்கிற ஒரு ப்ராபர்ப் படிச்சிருக்கோம். சோ அந்த ப்ராபர்ப் தான் இங்க பெட்டர் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. The pen is mightier than the sword. So இதுவுமே ஒரு ப்ராபர்ப் தான். கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானது அப்படினு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராபர்ப். It has a larger circulation than any other newspaper. So இங்க கம்பேர் பண்ணிக்கிறதுனால larger அப்படிங்கற வேர்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். Which of the two girls has the prettiest dress? So இங்க ரெண்டு பேர்ல யார் வந்து prettier dress யூஸ் பண்ணிருக்காங்க? Actually இங்க prettier போட்டா suitable ஆகும். prettiest அப்படினா two girls கம்பேர் பண்ணிருக்காங்க. Balu is the best bowler in our 11. So இங்க best ஏனா இங்க இருக்க 11 மெம்பர்ஸ்லயே அவன் தான் பெஸ்ட் அப்படினு சொல்றதுல the piano was knocked down to the highest bidder. So ஏலத்துல விடுவாங்க இல்லையா? So அந்த ஏலம் எடுக்கிறவங்க தான் bidder அப்படின்னு சொல்லுவாங்க. So அந்த ஏலம் யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் ஹையஸ்டா பிட் பண்றாங்களோ அவங்க இருக்கலாம். Next, it is a good to be clever but it is better to be industrious. இதுல வந்து கிளவரா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப gold is costlier than silver. The giraffe is the tallest of all animals. So exercise 7 பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து less and least யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. The mango is sweeter than the pineapple. The pineapple is less sweeter than mango. Silver is more plentiful than gold. Gold is less plentiful than silver. Iron is more useful than copper. Copper is less useful than iron. So அந்த மீனிங் சேஞ்ச் பண்ணாம அந்த வேர்ட் மட்டும் நெகட்டிவா மாத்தி நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா interchange of the degrees of comparison. So அத மாத்துறது ஒரு டிகிரியா இருக்கிறது இன்னொரு டிகிரியா சேஞ்ச் பண்றது, சில இடத்துல மீனிங்க மாத்தாம சேஞ்ச் பண்றது. So அதுதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். India is the largest democracy in the world. இதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா India is larger than any other democracies in the world. Some beans are at least as nutritious as meat. Meat is more nutritious than beans. Very few boys are so industrious as Latif. Latif is more industrious than any other boys. He would sooner die than tell a lie. He would as soon die as tell a lie. Samudragupta was one of the greatest of Indian kings. Samudragupta was greater than any other Indian kings. The tiger is the most ferocious of all animals. Some animals are ferocious as the tiger. Lead is heavier than any other metal. Some metals are as heavy as lead. So இந்த மாதிரி மீனிங் மாறாம சேஞ்ச் பண்ணனும். ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். BuyMote இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. இதுல நீங்க 20% டிஸ்கவுண்டோட எல்லா ப்ராடக்ட்டையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching this video.